ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது மிக கீழ்த்தரமான தாக்குதல். அநாகரீகத்தின் உச்சம். அதிர்ச்சியில் தலைவர்கள். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீடு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ளது. இவரது வீட்டிற்குள் துப்புரவு பணியாளர்கள் என கூறி 50க்கும் மேற்பட்டோர் அனைத்து அறைகளிலும் சாக்கடை கழிவுகள் மலம் வீசியுள்ளனர். வீட்டிலிருந்த எனது தாயாருக்கு போன் செய்தபோது வீடியோ காலில் வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சவுக்கு சங்கர் வீடியோவுடன் பதிவிட்டார். என் வீட்டில் தாக்குதல் நடத்தி என் தாயை மிரட்டும் காட்சியை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர் வாணிஸ்ரீ விஜயகுமார் ஃபேஸ்புக் லைவில் போட்டிருப்பதாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கரின் வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதற்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களை ஏமாற்றி போலி திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். திமுகவினர் செய்யும் ஊழலையும் முறைகேடுகளையும் பொதுவெளியில் அம்பலப்படுத்துவோர் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிடும் அராஜக போக்கை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். சவுக்கு சங்கர் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அத்துமீறி நுழைந்திருக்கும் கும்பல் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அப்பட்டமான பழிவாங்கல். நாட்டின் ஏதோ ஒரு மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அறிக்கை விடும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பாசிச செயலுக்கு எதிராக குரல் கொடுப்பாரா? இதுதான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஜனநாயக ஆட்சியா? சவுக்கு சங்கர் மீதும் அவரது தாயார் மீதும் வன்முறையை ஏவி விட்டவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட கண்டன அறிக்கையில் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்துள்ள கீழ்த்தரமான தாக்குதல் கண்டனத்துக்கு உரியது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று கூறிக்கொள்ளும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியது மனசாட்சி உள்ள அனைவரும் தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் வீட்டில் அரங்கேறியிருக்கும் திட்டமிட்ட வன்முறை அநாகரீகத்தின் உச்சம். புகார் அளித்த பின்பும் நடவடிக்கை எடுக்காத போலீசின் அலட்சியம் கடும் கண்டனத்துக்கு உரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆட்சியாளர்களின் அராஜகம் நல்லதல்ல. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தனது வீட்டில் 50 பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் பதிவிட்டார். துப்புரவு பணியாளர்கள் என கூறி 50 பேர் வீட்டின் கதவை உடைத்து புகுந்து அனைத்து அறைகளிலும் சாக்கடை மலத்தையும் கொட்டியுள்ளனர். வீட்டிலிருந்த எனது தாயாருக்கு போன் செய்தபோது அந்த போனை வாங்கி வீடியோ காலில் வந்து கொலை மிரட்டல் விடுத்தனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்ததால் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் காவலரும் மட்டும் வந்தனர். இருப்பினும் 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கும்பல் அங்கேயே அமர்ந்துள்ளது. யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதல் நடக்கிறது என்பதை சொல்ல வேண்டியதில்லை என சவுக்கு சங்கர் கூறியிருந்தார். இந்த சம்பவத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் ஊழலையும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத கையாலாகாத்தனத்தையும் பற்றி பேசுபவர்கள் மீது வழக்கு தொடர்வது, நள்ளிரவில் போலீசாரை அனுப்பி மிரட்டுவது, குண்டாஸ் வழக்கில் கைது செய்வதென தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறது திமுக அரசு. திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்பதை கூறியதற்காக சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படும் இந்த வன்முறையை கடுமையாக கண்டிக்கிறோம். ஒருவர் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்து சுமார் 3 மணி நேரம் கடந்தும் காவல்துறை இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் யாருடைய தூண்டுதலின் பெயரில் இது நடக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆட்சியாளர்களின் இந்த அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல. இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் 24 மணி நேரம் சொன்னேன். இன்னைக்கு சாயந்தரம் வர முதல்வர் அவர்களுக்கு தமிழ் உணர்வு எள்ளு முனை அளவேனும் இருக்குமானால் தமிழை புறக்கணிக்கின்ற ஹிந்தி சான்ஸ்கிரிட் பாடம் எடுக்கிற உங்கள் சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலை தமிழ் உணர்வுன்னு தான் முதல்வர் என்ன பண்ணுவார்? சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுவார். உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி கூடம், அதான் மாற்றணும். நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க, வியாபாரத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி கொடுப்பீங்க. என்னோட ஏழை விவசாயி தமிழன் குழந்தை படிக்க முடியாதா? ஏழை தொழிலாளி தமிழன் குழந்தை ஏன் அன்பில் பொய்யாமொழி மகனுக்கு இருக்கிற வாய்ப்பு பிரெஞ்சு படிக்க ஏன் என்னோட அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனுக்கு இல்லை? எப்படி நீங்க தடுப்பீங்க? வாட் ரைட் யூ ஹவ் காட்?
ஈவன் ப்ரிவென்டிங் இஸ் இம்போசிஷன். அதுவும் திணித்தல் தான் கருத்து. படின்னு சொன்னாலும் கருத்து இது கருத்து திணித்தல். படிக்காதுன்னு தடுத்தாலும் திணித்தல் தானேங்க. அதனால்தான் நேற்று இதெல்லாம் நீங்கள் பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் திருச்சியில். அது மாநில மாநாடு இல்லை, ஒரு மாநில மாநாடு அளவிற்கு மிக பெரியதாக இருந்தது. ஊடக நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்க. என்ன காரணம்? மக்கள் விரும்புகிறார்கள். உன் மகனுக்கு இருக்கிற உரிமை ஏன் இல்லை என் குழந்தைக்கு? நீ ஆப்ஷன்ல அவை எதுவுமே நம்ம கம்பல்சரியாக கூடாது. அதனால் மாநில அரசு இந்த வீம்பை விட்டுட்டு ஒழுங்காக மாணவர் நலனில் அக்கறையோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது தவிர டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. கூடினார்கள், நல்ல ருசியாக பஜ்ஜி கிஜ்ஜி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். அப்புறம் நம்ம கோவில்பட்டி கொக்கோச்சா கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய், காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து கூடினர் உண்டர் பிரிந்தர். வேற என்ன இருக்கு அதில்? வாட் ஹேவ் யூ அச்சீவ்டு? நேற்றுக்கு கவிஞர் கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இது முடிஞ்சதும் ப்ரெஸ்ஸுக்கு பிரீஃப் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதை மெமோராண்டமாக பிரதமர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறோம். அவர் தான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டாரே, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ கொண்டே கொடுத்தா என்ன பண்ண போகிறாங்க? அதுலேருந்து என்ன தெரியுது? வெறும்ன வெட்டி கூட்டம் கூட்டி உங்களுக்கு சொல்ல விஷயம் இல்லை. ஆல்ரெடி சென்டர் ஹேஸ் டோல்டு ஆம்ப்ளி வி ஹவ் கிளியர்டு. அதனால் இந்த அரசியல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதி 24 தானே? நாளைக்கு முக்கியமாக 2 பேர் உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு 2 பேர். அது மணிஷ் சிசோடியா இருப்பாரா இல்லையா தெரியல எங்களுக்கு. டாஸ்மாக் என்ன அதுக்கே 2 பேருங்கிறாங்க. நீங்க ஒண்ணுன்னே நினைச்சுட்டு இருக்கீங்க. நம்ம கரூர் கேங்குன்னு இல்லை, இன்னொருத்தர் இருக்காராம் தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா. அதனால என்னன்னு பார்ப்போம். விரைவிலே அதை திரையில் காண்கன்னு சொல்லி வார்த்தைகளை நிறுவ பண்றேன். மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து என்ன பண்றதுக்கு? ரிசார்ட் கட்ட கரெக்டான வார்த்தைகள் பிரயோகிக்கணும். நம்ம இந்த தமிழகத்தில் ஹிந்து சமுதாயத்தை பிடிச்ச பீட இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டாரு? மாசாணியம்மன் கோயில் இருக்கிற ஃபண்டு 3.5 crores எடுத்து ரிசார்ட் கட்டணும்னு. அதில் நம்ம நண்பர் கூடுவாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆமாம், ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு லீஸில் விடுவீங்களா? அந்த சாருக்கு வசதியாக இருக்கட்டும்னு. என்னையா மானங்கட்ட பொழப்பா இருக்கு தமிழ்நாடு அறநிலைத்துறையோட பொழப்பு? கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட். இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஐ எம் ப்ரிவி டு மெனி இன்ஃபர்மேஷன். அதனால சேகர் பாபுவை பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது தான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள். IPL சர்ச்சையில் சிக்கிய ஹர்பஜன் சிங், வர்ணனையால் வந்தது வினை. இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் IPL 2025 போட்டிகளின் வர்ணனையாளராக இருக்கிறார். நேற்று ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகளுக்கிடையே IPL போட்டி ஹைதராபாத் நகரில் நடைபெற்றது. ராஜஸ்தான் அணியில் இங்கிலாந்து பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் விளையாடினார். ரூபாய் 12.5 கோடிக்கு அவரை ராஜஸ்தான் அணி ஏலம் எடுத்திருந்தது. ஆனால் நேற்றைய முதல் போட்டியில் அவர் மிக மோசமான பவுலிங் செய்தார். 4 ஓவர்களில் 76 ரன்கள் கொடுத்தார். 18வது ஓவரை ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய போது பேட்ஸ்மேன்கள் இஷான் கிஷன் மற்றும் ஹென்ரிச் கிளாசன் ஆகியோர் அவருடைய பந்துகளை அனாயாசமாக அடித்து ரன்களை குவித்தனர். தொடர்ச்சியாக சில பவுண்டரிகளையும் அடித்தனர். இதை வர்ணனை செய்த ஹர்பஜன் சிங், லண்டன் நகரில் ஓடும் கருப்பு நிற டாக்ஸிகளின் மீட்டரை போல ஆர்ச்சரின் ரன் கொடுக்கும் மீட்டரும் அதிகமாக உள்ளது என பேசினார். ஹர்பஜனின் இந்த கமெண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரின் நிறத்தை குறித்து பேசியதாக சர்ச்சை கிளப்பியது. ஹர்பஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது IPL வர்ணனை குழுவிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்களில் சிலர் வலியுறுத்தினர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமோ ஹர்பஜன் சிங்கோ இதுகுறித்து எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை.
ஹர்பஜன் கிரிக்கெட் விளையாடிய காலத்தில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து வீரர்கள் அவரிடம் இனவெறியுடன் மோசமாக நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. அப்போது கிரிக்கெட் ரசிகர்கள் ஹர்பஜனுக்கு ஆதரவாக இருந்தனர். இப்போது ஹர்பஜனுக்கு எதிராக ரசிகர்கள் கொந்தளித்திருக்கின்றனர். நீதிமன்ற பணியிலிருந்து நீதிபதி யஷ்வந்த் நீக்கம். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது மூட்டையில் பாதி எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிந்தது. இது பற்றி விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா அமைத்தார். வீட்டில் எடுக்கப்பட்ட பணத்துக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிபதி யஷ்வந்த் விளக்கம் அளித்திருக்கிறார். இச்சூழலில் அவரை நீதித்துறை பணிகளிலிருந்து விலக்கி வைத்து டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி DK உபாத்யாய் உத்தரவிட்டுள்ளார். சமீபத்திய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் நீதித்துறை பணிகள் மறு உத்தரவு வரும் வரை திரும்ப பெறப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நீதிபதி வீட்டில் கத்தையாக பணம் இருந்த விவகாரம் பார்லிமெண்டிலும் எதிரொலித்தது. இன்று லோக்சபா கூடியதும் நீதிபதி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. சபாநாயகர் ஓம் பிர்லா பலமுறை எச்சரித்தும் எம்பிக்கள் கேட்கவில்லை. தொடர்ந்து கூச்சலிட்டனர். இதனால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சியினர் அமளி செய்ததால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. திருட்டு குற்றவாளி சீஃப் கெஸ்டா? அரசு பள்ளி விழாவில் குத்தாட்டம். திருப்பத்தூர் துத்திப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட கஞ்சாம்பள்ளியில் இங்கு மார்ச் 22ஆம் தேதி இரவு ஆண்டு விழா நடந்தது. மாணவ மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விழாவில் துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி சுபிதா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சுபிதாவின் கணவர் கணேஷ் என்பவரும் விழாவில் பங்கேற்றார். மேடையில் சினிமா பாடலை பாடினார். கணேஷ் மீது தமிழகத்தில் பல போலீஸ் ஸ்டேஷன்களில் திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. ஒருமுறை 100 சவரன் தங்க நகை திருடப்பட்ட வழக்கில் ஆந்திர போலீசார் கைவிலங்கு போட்டு கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதுபோல பல்வேறு வழக்குகளில் கணேஷ் பலமுறை கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் பிளாக் லிஸ்டில் இருக்கும் குற்றவாளியான கணேஷ் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்றதும் விழா மேடையில் பாடியதும் சர்ச்சையானது. பள்ளியில் நடந்த விழாவில் அவர் எப்படி பங்கேற்றார், யார் அழைப்பு விடுத்தார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது. துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி என்ற முறையில் சுபிதாவை பங்கேற்க அழைத்தோம் என பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் கூறினார். ஆனால் அவரது கணவரான கணேஷ் விழாவில் பங்கேற்று பேசி பாடல் பாடியது அவரது தனிப்பட்ட விருப்பம். அவரை நாங்கள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு அழைக்கவில்லை என தெரிவித்தார். பெப்சி அலுவலக வளாகத்தில் நடிகை சோனா திடீர் தர்ணா. நியாயம் கிடைக்கும் வரை விடமாட்டேன். 2001இல் அஜித் நடிப்பில் வெளிவந்த பூவெல்லாம் முன்வாசம் படம் மூலம் நடிகையானவர் சோனா ஹெய்டன். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார். நடிகை சோனா தனது வாழ்க்கை வரலாறை ஸ்மோக் என்ற தலைப்பில் வெப் தொடராக எடுத்து வருகிறார். படப்பிடிப்புகளின் போது சோனாவுக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தன. ஒரு கட்டத்தில் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டதால் நடிகை சோனா பெப்சி தொழிலாளர் யூனியனில் புகார் அளித்தார். இந்த நிலையில் இன்று அவர் சென்னை வடபழனியில் உள்ள பெப்சி தொழிலாளர் யூனியன் அலுவலகம் வந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தனது வெப் தொடரின் படப்பிடிப்புகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கை தராமல் சங்கர் என்பவர் இழுத்தடிக்கிறார். நியாயம் கிடைக்கும் வரை தினமும் பெப்சி யூனியன் அலுவலகம் வந்து தர்ணா செய்வேன் என்றும் நடிகை சோனா தெரிவித்தார். இன்னைக்கு ஆக்சுவலாக என்னென்னா, இது பார்க்கும்போது தர்ணா மாதிரி இருக்குது, ஆனால் தர்ணாலாம் கிடையாதுங்க. எனக்கு என் வேலை நடக்கணும். நான் இவங்கள்ட்ட ஒரு வருஷமாக மாற்றி இந்த யூனியன் அந்த யூனியன் இந்த யூனியன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வேலை நடக்க மாட்டேங்குது. இப்போது அதையும் மீறி ஸ்டெப்பு ஜாஸ்தியாக எப்படி சொல்கிறது, அடுத்த ஸ்டெப் எடுத்து ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொருத்தன்ட்டையும் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. கெஞ்சினா ஒருத்தன் குப்பத்தட்டியில் இருக்குன்றான், ஒருத்தன் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குமா நீ படம் எடுத்ததுன்னு கேட்குறான். இன்னொருத்தன் எனக்கு டைமில் ஃபோன் வை அப்படின்றாங்க. ஸோ நான் ஹார்ட் டிஸ்க் யார்கிட்ட போய் கேட்கணும்? 1. 2வது, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவங்க இந்த 3 பேர் சொன்னேன் தெரியுமா, கேட்டால் பேமெண்ட் வரல, அதனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணோம். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா சங்கர்ன்ற ஒரு மேனேஜர். அந்த சங்கர்ன்ற மேனேஜருக்கு நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஏமாற்றிட்டான்னு சொல்லி இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து, எப்போ கொடுத்தோம், ஒரு ஏப்ரலில் கொடுத்தோன்னு நினைக்கிறேன், மார்ச்சோ ஏப்ரல். இவங்களும் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாங்க. இதை தவிர மேனேஜர்ஸ் யூனியன் பண்ணாங்க, என்னென்னமோ யூனியன் பண்ணி ஆமாம் ஏமாற்றிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு, ஆனால் இந்த விஷயம் சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் நீ ஷூட்டிங் போக முடியாது. ஏன் சார், அவர் தான் கிளியராக ஏமாற்றிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரையும் என் காலை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் சங்கர்ன்ற ஆள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கார். வீட்டுக்கு ஆள் அனுப்புறது ராத்திரி. நான் சொல்கிறது இன்றைக்கி நேற்று அனுப்புன கதை இல்லை, இது ஒரு வருஷமாக நடக்கிற கதை. கடைசியாக நடந்தது தான் ஹார்ட் டிஸ்க்கு, ஓகேங்களா. வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு லாக் பண்ணுறது, எல்லார்ட்டையும் என்கிட்ட காசு அமௌண்ட் வாங்கிட்டு
எல்லார்ட்டையும் ஒவ்வொரு டெக்னீஷியன்ட்டையும் சிக்னேச்சர் வாங்கியிருக்காரு. கேட்டால் மேடம் பாவம் பேமெண்ட் நாளைக்கு வரும், நான் வாங்கி தரேன், என்ன நம்ப மாட்டியான்னு சொல்லி, இல்லை மேடமை நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி எல்லார்ட்டையும் சிக்னேச்சர் வாங்கியிருக்காரு. யாருமே என்கிட்ட 6வது நாளோ 5வது நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்ல. ஏன்னா என் மேலே இருந்த மரியாதையா என்னன்னு தெரில. 5வது நாளில் 6வது நாள் ஈவினிங் தான் ஒருத்தர் வந்து சொல்லு, மேடம் எனக்கு பேமெண்ட் கிடைக்குமா, ஏன் நான் டெய்லி வாங்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னா. அப்படி இருக்கும்போது இவர் சைடில் இவர் ஜாலியாக சுற்றுறாரு, இவர் சைடில் யாரும் இங்கே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் இங்கே டைவெர்ட் பண்ணுறது என்கிட்ட. அதையும் மீறி அவரை பிடிச்சி, அண்ணா நீங்கள் இப்போ பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால், அம்மா இன்னொரு வாட்டி நீ இப்படி கத்தி பேசினா நான் செத்துருவேன், உன் பேர் எழுதி செத்துருவேன். எனக்கு ஒரு மயிராச்சுன்றாரு. சாரி, ஆனால் எனக்கு ஒரு மயிராச்சு. நான் காடை தூக்கிட்டு போய் யூனியனில் தூக்கி போட்டு விவசாயத்துக்கு போவேன், நீ என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாரு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதையும் மீறி அந்த மேனேஜர் இஷ்யூவை அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்போ ஹார்ட் டிஸ்க்கை பிடிச்சி வச்சுருக்கேன். நான் ஹார்ட் டிஸ்க் பிடிச்சி வச்சுட்டு எனக்கு ஃபினான்ஸும் இனிமேல் வராது, என் ஓடிடியிலேருந்து இது ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் அது வரும். ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஃபுட்டேஜ் வேணும், ஃபுட்டேஜ் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இவங்க யாருக்கும் இது இப்போ கொஞ்ச நாள் யாருக்கு ஃபோன் அடித்தாலும் யாரும் பதில் சொல்கிறது, மெசேஜ் பார்த்தாலும் யாரும் ரிப்ளையே கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் வெட்டியாக இருக்கேன். எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தால் தான் எனக்கு வேலை. அதனால் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க எல்லாம் வந்து மெதுவாக வந்தோன்னா பேசி சார்ட் அவுட் பண்ணி நடக்கணும். ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு சங்கர் அமௌண்ட் வரலைன்னா நான் போகிற ஐடியா இல்லை. திருப்பி வருவேன், டெய்லி வருவேன். சரி, அவர் ஒரு 2 வாட்டி பேசும்போது ஊரில் இல்லை, ஆனால் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க என்கிட்ட ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் பண்ண பிறகும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்களே, நான் என்ன பண்ணுறது? எதுக்கு இங்கேயே நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இன்னொன்று மிரட்டுறாங்களே, அந்த என்னது மேனேஜர்ஸ் யூனியன் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கார், பாலகோபின்னு. கிளியராக ஏமா என்னால் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன், தில்லி இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போ, நீ தான் தைரியமான ஆளாச்சே, போலீஸ் ஸ்டேஷன் போய் நில்லு, நீ எங்கே போனாலும் நீ என்கிட்ட தான் வரணும், நீ வந்து என்கிட்ட பேசினா தான் நடக்கும், நீ எப்போ அப்படி பண்ணுறியோ அப்போ பார்த்துக்கலான்றாரு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்போவும் சொல்கிறேன். ஹவு மெனி டைம்ஸ் வில் ஐ கோ ஹியர் தேர். நான் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன் தெரியுமா? ஏறக்குறைய ஒரு 40-45 இடத்துக்கு ரெகுலராக போயிருக்கேன். நோ போலீஸ் ஸ்டேஷன் ஐ டிட் நாட் அப்ரோச். இப்போவும் சொல்கிறேன், இவ்வளோ சொல்கிறேன்ல, நான் ஏன் தில்லா வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இது என் வீடும் தான். என் வீட்டில் எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்குது, அதனால தான் நான் வந்திருக்கேன், நான் வெட்டியாக இருக்கேன். நான் இப்போ இனிமேல் எல்லோரும் வரட்டும், எப்போ வேணாலும் வரட்டும், லெட் தெம் டேக் த டைம், ஐ வில் சிட் ஹியர் ஒன்லி. என்ன தான் ஒரு ஆளாக மதிக்கிறது இல்லையே உள்ள. அடுத்த இப்படி தான் வருவேங்க, எதுவும் நடக்கலையே, இங்கே தான் சாவேன், அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா திஸ் இஸ் மை லைஃப், மை மணி இஸ் உள்ள, மை ஃபுட்டேஜ் இஸ் உள்ள. நான் இது ஃபுட்டேஜ் வரலன்னு வைங்களேன், ஓடிடிக்கு நான் காம்பன்சேட் பண்ணணும், அதுக்கு நான் எங்கே காசு போவேன்? இந்த மாதிரி 10 வருஷம் உட்கார வச்சிட்டிங்க, இதுக்கப்புறமும் நான் என்னை உட்கார வச்சேன்னா நான் எங்கே போவேன், எப்படி சோர்த்துன்னு வாழ்வேன்? நைட்டு போவேங்க, வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு தூங்கிட்டு. நாட் ஃபார் வாட் இஸ் த லீகல்? இவ்வளோ பெரிய குரூப் ஜாயினிங் டுகெதர் அண்ட் அவாய்டிங் மீனா, நான் எப்போ நான் பயப்படணுன்னா வென் ஐ ஹாவ் சின்ன சின்ன விஷயம் என் சைடில் தப்பாக இருக்கணும், அப்போ தான் பயப்படணும். அந்த ஓப்பனாக தைரியமாக பேப்பரோட வந்து உட்காந்துருக்கேனே, அவங்களுக்கு வரணுன்னா வர சொல்லுங்கள். வை இஸ் சங்கர் நாட் கம்மிங் இன் த சீன்? அந்த சங்கர்ன்ற ஆள் என்னைக்கு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் என் கண் பார்வையிலே வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் ரோட்டில் பார்க்குறேன் அந்த ஆளை, 2 வாட்டி இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு என்ன. மதிச்சா தானே? அஃப்கோர்ஸ். ஹவு லாங் டு கீப் குவைட்? நவ் ஆல்சோ ஐ வுட்ன்ட். உண்மையாகவே சொல்கிறேன், ஐ எம் நாட் மேடு சும்மா வந்து இங்கே உட்கார்றதுக்கு. இப்போ கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஹார்ட் டிஸ்கே பிடிச்சிட்டோன்னா எனக்கு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? கேட்டால் குப்பத்தட்டியில் இருக்கும், நான் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தரேன்றான். சங்கர் இல்லை. Of course, I am forced. I don't know what to do next step. That is why I am coming here. Nothing. I'll wait. சோறு கேட்டிருக்கேன், சாப்பாடு. I am not doing உண்ணாவிரதம், nothing. Why? They are not worth that. Shankar என்ற ஒரு ஆள் not worth for உண்ணாவிரதம் எல்லாம்.
நல்லா தின்னுவேன், இங்கே உட்காருவேன், தொடச்சிட்டு இங்கே உட்காந்துருவேன். நைட்டு இவங்க எல்லாம் போனோன்னா நானும் வீட்டுக்கு போவேன், தூங்குவேன், திருப்பி நாளைக்கு காலைல வருவேன். அவ்வளோதான். இது டெய்லி பண்ணுவேன். எப்போ நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.